கெத்தாக சுற்றுப்பயணம் செல்லும் எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடியா, ஓபிஎஸ்ஆ, சசிகலா, டிடி தினகரன் இந்த மாதிரி 4 நபர்களுமே யார் பெரியவர்கள் அப்படிங்கிற பிரச்சனை தான் தற்போது போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்குள் ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் அனைவரும் வந்தால் அதிமுக மறுபடியும் வீழ்ச்சியை சந்தித்து விடும் அப்படின்னு சொல்லியும், அதே போல தனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்பது கீழே இறக்கிவிடப்படும், தன் பதவிகள் பறிக்கப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார். வெளியில இருக்கக்கூடிய அந்த 3 நபர்களுமே பாத்தீங்க அப்படின்னா டிடி தினகரனை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பித்து விட்டார். ஓபிஎஸும் சசிகலாவும் இன்று வரைக்கும் எந்த விதமான கட்சிகளும் ஆரம்பிக்கல. அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு என்ன அப்படின்னு பார்த்தா அதிமுக. அதிமுகவை விட்டு நாம் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலும் கூட அதிமுகவில் கிடைத்த செல்வாக்கு என்பது நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மறுபடியும் அதிமுகவுக்குள்ளே வருவதற்கு துடிக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் கெத்தாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம். தேர்தலில் மட்டும் அதிமுக தோல்வியை தழுவி விட்டால், அதுவும் படுதோல்வியை சந்தித்து விட்டால் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அதிமுக நபர்கள் பூராமே போர்க்குடி உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த பிரச்சனை என்பது வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காண்டிதான் எடப்பாடி பழனிசாமி தற்போது அடுத்த கட்டமாக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதிலேயுமே குறிப்பாக நிர்வாகிகளுக்கு முக்கியமான பொறுப்புகள், வேலை செய்யாத நிர்வாகிகளை பூரா மாற்றம் செய்வது, அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய தேர்தல் வகுப்பு நிபுணர்களை இப்பயே நிர்ணயிப்பது, அது மட்டுமல்லாமல் புதிதாக ஒரு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறாராம். இந்த தேர்தல் காலத்திலே தேர்தல்கள் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நாம் வாக்குகளை சேகரிக்க வேண்டும், தேர்தல் வியூகங்களை எப்படி வகுத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு நிறுவனத்தையும் ஒப்பந்தம் செய்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே தற்போது சுற்றுப்பயணம் செய்திருக்கிற ஏற்பாடுகள் மிக தீவிரமாக அதிமுகவின் சார்பாக நடந்து கொண்டிருக்கு. அதிலுமே ஒரு சில இடங்களில் பொதுக்கூட்டங்களும், அதுவும் நிர்வாகிகள் ஆசைப்பட்டால் அந்த இடத்தில் கண்டிப்பாக பொதுக்கூட்டம் போட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்குரிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சசிகலா அம்மையார் எப்படி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போனாங்க, ஆனால் அந்த சுற்றுப்பயணம் என்பது பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்ப தற்போது சசிகலா அம்மையார் எந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறார் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் மறுபடியும் சுற்று, அதே போல 2025ஆம் ஆண்டு ஒரு சுற்று, 2026 தேர்தலின் போது ஒரு சுற்றுப்பயணம், ஆக மொத்தம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 3 இருந்து 4 முறை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் செல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணங்கள் அதிமுகவில் மறுபடியும் ஏற்றத்தை கொடுக்குமா அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போல வீழ்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.